viewers, good morning. So now நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சமையலில் ப்ரான் பிரியாணி. அதுவும் ரொம்ப ஸ்பெஷல் பிரியாணி. அதில் ட்ரை ஃபுட்டு, அப்புறம் மில்க்கு, அப்புறம் கீ எல்லாம் போட்டு செய்வோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அது நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான், அது பெருசி ஒன்றும் இல்லை. அது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கணும். கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் போடணும். 1/2 கிலோ அரிசிக்கு 4 கிலோ எண்ணெய் போடுங்க போதும். அதில் ஆனியன் போடுங்க. அதுவும் 10 மினிட்ஸில் ஆகிடுங்க. ஒன்றும் லேட்டெல்லாம் ஆகாது, ஒன்லி 10 மினிட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சு போட்டுக்கணுங்க. 1/2 கிலோ தான், ஜாஸ்தி இல்லை. அதுக்கப்புறம் ப்ரான்னு நல்லா வாஷ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, அப்போதான் டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தயிர் போட்டுக்கணுங்க. தயிர் போட்டு ஒரு பெசி ஒரு சுத்து சுற்றணும். அப்புறம் மிளகா, மஞ்சாத்தூள் நம்மளுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடுறேன், என்ன டேஸ்ட் வரும்னு சொல்லி. இப்போ பச்சை மிளகா, போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு நம்ம லெவல் எவ்வளோ இருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு காரம் வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ இல்லை கொஞ்சம் உப்பு கம்மி பண்ணணும்னா போட்டுக்கலாம். இது புதினா நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேங்க, நீங்கள் கூட வாஷ் பண்ணிக்கோங்க. இது மல்லி, இது எலுமிச்சப்பழம் ஜூஸ். 1/2 கிலோக்கு ஒரு எலுமிச்சப்பழம் போதுங்க, ஜாஸ்தி போடாதுங்க. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க வேகிறதுக்கு. தொட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஸோ உப்பு கம்மியாக இருக்கு, கொஞ்சம் உப்பு போடலாம். அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம எந்த அரிசி தேவை இருக்கோ அந்த அரிசி
நான் வந்து யூனிட் அரிசி போட்டேன். இது 1/2 kg தான், ஜாஸ்தி இல்லைங்க. இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக எடுத்து இதில் போட்டுடணும். இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அடுப்புல வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸ்லோ பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஃபாஸ்ட் வச்சா தீ பிடிக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பால் போடணுங்க. பால் வந்து நான் இதில் போட்டு போடுறேன், ஏன்னா இதில் மசாலா இருக்கு. ஸோ மசாலா வந்து இதில் வரும் பாலில். அதுக்கப்புறம் இது வந்து ட்ரை ஃப்ரூட் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன் கீல, சாப்பாட்டு கீல. என்னன்னா முந்திரி, அப்புறமா இதை திராட்சம் மேலே போட்டுடலாம். ஏன்னா டேஸ்ட் அப்போ தான் வரும். இது சாப்பாட்டு நெய்ங்க. இது வறுத்து வச்சுட்டு போடலாம். பச்சை போட்டால் நல்லா இருக்காது. இப்போ தம்மு கொடுத்துருங்க. தம்மு கொடுத்த அப்புறம் பார்க்கலாம் டேஸ்டியா இருக்கா இல்லையா சொல்லி. இதை சாப்பிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.